ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோருக்கு குடியுரிமை வழங்குவதற்கான ஒரு புதிய சட்டத்தை கனடா தயாரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த திட்டம் தொடர்பான சட்டம் இந்த மாதம் பொதுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்போது இது செனட்டின் மதிப்பாய்வில் உள்ளது. இந்த திட்டம் அங்கீகரிக்கப்பட்டவுடன் கனேடிய பெற்றோர்களுக்கு வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகள் மற்றும் தத்தெடுத்த குழந்தைகள் குடியுரிமை பெற உரித்துடையவர்களாக மாறுவார்கள். ஒரு கனேடிய பெற்றோர் ஒரு குழந்தையை தத்தெடுத்து அல்லது தத்தெடுப்பதற்கு முன்னர் கனடாவில் குறைந்தது 3 ஆண்டுகள் வசித்திருந்தால் அந்த குழந்தை குடியுரிமைக்கு தகுதி பெறும். பழைய விதிகளின் கீழ் குடியுரிமையை இழந்தவர்களுக்கு இது குடியுரிமையை பெற உதவும். இந்த புதிய விதிகள் குடும்பங்களை மீண்டும் இணைப்பதோடு கனடாவில் அல்லது வெளிநாடுகளில் வசிக்கும் அனைத்து கனேடியர்களுக்கும் சம உரிமைகள் இருப்பதை உறுதி செய்யும். இதற்கு பெற்றோரின் கனேடிய குடியுரிமைக்கான ஆதாரம், கனடாவில் செலவழித்த நேரத்தை காட்டும் ஆவணங்கள் மற்றும் பிறப்பு அல்லது தத்தெடுப்பு பதிவுகள் போன்ற ஆதாரங்கள் தேவைப்படும். இந்த நிலையில் செனட் ஒப்புதல் மற்றும் அரசு ஒப்புதலுக்கு பிறகு 2026 ஆண்டின் ஆரம்பத்தில் இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.